ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெய்லி விலாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாசி பருப்புல பயறு முழு பயிறு இருக்குது பாருங்கள், அதில் தோசை பண்ண போகிறோம். 2 டம்ளர் பாசி பருப்பு எடுத்துகிட்டு அதில் ஒரு குழிக்கரண்டி அரிசி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நான் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேன், ரெடி பண்ணி வச்சிட்டேன். அப்போ அந்த இதில் வந்து பச்சை மிளகா, மிக்சியில் என்னென்ன சேர்த்துக்கிறோன்னா பச்சை மிளகா, வரமிளகா, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகாயே சேர்த்துக்கலாம், இல்லை வரமிளகாயே சேர்த்துக்கலாம். நான் 2 கலந்து சேர்த்துட்டு இஞ்சி, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஊற வச்ச பாசிப்பருப்பு எடுத்து அதில் போயிடுறோம். எடுத்து அதில் போட்டுட்டு தேவையான அளவு அதுக்கு உப்பு போடுறோம். உப்பு போட்டுட்டு மிக்சியில் கொடுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மாவை நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, நல்லா கொரன்னு அது மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்ச மாவில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா மஞ்சத்தூள் அங்கங்கே எதாவது இருக்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசை இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிக்கலாம். தோசைக்கல் சூடாக இருக்குது. இப்போ தோசை ஊற்றிட்டு நல்லா நீவி விட்டுருங்க. நல்லா மெலிசாக தேய்ச்சி விட்டிங்கன்னா தான் நல்லா மொறுன்னு நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் ஆயில் போட்டுட்டு திருப்பி போட்டு மறுபடியும் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுருங்க. எண்ணெய் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். அந்த பாருங்கள், இந்த அளவுக்கு ஓரெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தேங்காய் சட்னி, கார சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதோட சேர்த்து சாப்பிட வேணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.